பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியின் ஃபைனல் இன்னும் 2 நாட்கள் நடைபெற உள்ளதில் ஓட்டிங்கில் யார் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எதிர்பார்த்ததை எதிர்பாருங்க என்பதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தாரக மந்திரம். ஒரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசனும் பல்வேறு புதுமைகளுடன் இருக்கும். அந்த வகையில் கடந்த சீசனில் 2 வீடுகளுடன் நடத்தப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த முறை வீட்டிற்கு நடுவே ஒரு கோடு போட்டு ஆண்கள் தனியாக அணியாகவும் பெண்கள் தனி அணியாகவும் பிரிக்கப்பட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் என்கிற தீமில் தான் தொடங்குச்சு. இது பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இல்லாததுனால 50 நாட்களில் நடுவில் உள்ள கோட்டை அழித்து 2 பேரும் சேர்ந்து விளையாட சொல்லி அறிவிக்கப்பட்டது. அந்த கோட்டை அழித்த பின்னர் தான் இந்த சீசன் சூடு பிடிக்க தொடங்கியது. குறிப்பாக டெவில் டாஸ்க், லேபர் டாஸ்க், பொம்மை டாஸ்க், செங்கலா டாஸ்க் ஆகிய விறுவிறுப்பை கூட்டும் விதமாக அமைந்திருந்தன. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களுக்கு முன் நடைபெற்ற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கும் அனல் பறந்ததுன்னு சொல்லலாம். அதில் நடைபெற்ற 10 டாஸ்க்குகள் முடிவில் அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்த ராயன் நேரடியாக ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சாரு. அது என்னடா இதுன்னு சொல்லி பார்க்கும்போது இது அடுத்து கடந்த வாரம் நடந்த டபுள் எவிக்ஷன் தீபக் மற்றும் அருண் எலிமினேட் செய்யப்பட்ட நிலையில் இறுதியாக ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துக்குமரன், விஷால், பவித்ரா, ராயன் ஆகியோர் வெற்றிகரமாக ஃபினாலே வாரத்திற்குள் காலடி வச்சிருக்காங்க. அவர்களில் முத்துக்குமரன் டைட்டில் ஜெயித்து விடுவார்னு சொல்லி கிட்டத்தட்ட உறுதியானாலுமே 2ஆம் இடத்துக்கான போட்டி ஜாக்லின், விஷால், சௌந்தர்யா ஆகியோருக்கு இடையே இழுபறியாக இருந்தது. அதிலும் ஜாக்லின் மற்ற இருவரை விட கூடுதலாக வாக்குகளை பெற்று வந்ததால் அவர்தான் 2ஆம் இடம் பிடிப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பணப்பெட்டி டாஸ்கை கொடுத்து ரிசல்ட்டை தலைகீழாக மாற்றிருக்காரு பிக் பாஸ். அதன்படி பணப்பெட்டி டாஸ்கில் 6 பேரும் பங்கேற்று குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டுக்குள் வந்து ஷே வாங்கினாங்க. ஆனால் இறுதியாக 8 லட்சத்துக்கான பணப்பெட்டி எடுக்க போன ஜாக்லின் மற்றும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் டாஸ்கை முடிக்காதனால அவங்க எலிமினேட் செய்யப்பட்டாங்க. 2 வினாடிகள் தாமதமாக வந்ததால் ஜாக்லின் இந்நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேட் செய்யப்பட்டதாக அறிவித்தாங்க பிக் பாஸ். இதையடுத்து கண்ணீருடன் வெளியேறினார் ஜாக்லின். அவரின் எவிக்ஷனால தற்போது ஃபைனல் ரிசல்ட்டை மாறி இருக்கு. தற்போது முத்துக்குமரனுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்று சௌந்தர்யா 2ஆம் இடத்தில் இருக்காங்க. அதே போல விஷாலும் அவருக்கு டஃப் கொடுத்திருக்காங்க. இதனால் 2ஆம் இடத்தை விஷால் அல்லது சௌந்தர்யா ஆகிய இருவரில் ஒருவர் தான் பிடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. ஏன்னா அவர் சௌந்தர்யா விட டபுள் மடங்கு அதிக வாக்குகளை பெற்றிருக்கான்றது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து தான் இந்த சம்பவம் யார் கண்ணில் பட்டதோ தெரியல. நம்ம சௌந்தர்யாவோட காதலன் அவங்களுக்காக வாக்கு சேர்க்கறதுக்காக அவங்களோட நம்பர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு அதை பயங்கரமாக வைரலாக்கி அதுக்கு மிஸ்டு கால் கொடுத்து அவங்க வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா இது 2M பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே யார் வெற்றி பெறுவா அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்குமே நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே ஜெயிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அதை கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட முயற்சி வீணாக போகாது. அதை தாண்டி இதை ஜெயிக்கிறதுக்கு பயங்கரமான கஷ்டப்பட்டு இருக்க ஒவ்வொரு போட்டியாளர்களுமே இதுக்காக முழு மூச்சா விளையாடி இருக்காங்கன்றது இது மூலமா தெரியுது. இன்னும் ஒரு சில தினங்களில் பிக் பாஸ் முடிய போது யார் வெற்றி பெற போறா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழும்பலாம். உண்மையிலேயே இவங்க வின் பண்ண நல்லா இருக்கும் சொல்லி உங்க மனசுக்கு யாராவது தோணுனா கண்டிப்பா அவங்க பேர் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இவங்களா வின் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்க பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மக்களே.